ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Samayal. உங்கள் வீட்டில் 6 ஸ்லைஸ் பிரெட் இருந்தால் போதுங்க. அட்டகாசமான வாயில் கரையிற மாதிரி ஒரு ஸ்வீட்டை நம்ம ரெசிபியாக பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 20 நிமிஷம் ஆகும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறையா மீல்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு டெசர்ட்டும் அசத்தலாக பண்ணணும் குறைவான நேரத்தில்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் Samayalக்கு சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உடனுக்குடன் எங்கள் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நான் 6 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கிட்டேங்க. இப்போது அதை ஓரங்கள் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம நீட்டமாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா ப்ரெட்டும் இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணியாச்சு. இப்போது நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்காக ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீயில் கூட லைட்டாக போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஆயில் ஹீட் ஆனோடனே ஒரு பிரெட் சைஸாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா கோல்டன் கலராக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொன்னாங்க, நல்லா ஒரு சீக்கிரமான ஒரு ஸ்வீட் ரெசிபி சொல்லுங்கள், டக்குன்னு நம்ம செய்கிற மாதிரி. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு உங்களுக்கு மினிமம் ஒரு 20 நிமிட்ஸ் தான் ஆகும். ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரிச்சாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துருங்க. இப்போ நான் ஃப்ரை பண்ணது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் நம்ம ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. இப்போ நெய் நல்லா மெல்ட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு முந்திரி பாதாம் எல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்து நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி அந்த நட்ஸை எடுத்து வச்சுக்கணும் தனியாக ஒரு பிளேட்டில். இது கடைசியாக நம்ம யூஸ் பண்ணலாம். நான் சேம் பேனில் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. 1/2 கப் அளவு தண்ணி. இது நல்லா இந்த சர்க்கரை கரைஞ்சி நல்லா இந்த தண்ணி கொதி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை சேர்த்துடலாம். இந்த சர்க்கரை பாகுக்கு பதம்லாம் தேவையில்லை. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ரெட்டை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதை நல்லா அந்த ப்ரெட்டெல்லாம் அந்த ஜீராவில் நல்லா ஊறி போய் நல்லா சின்ன சின்ன பீஸாக ஆக்கிருங்க இந்த மாதிரி. இப்போது நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடைசியாக ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா நட்ஸு, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ப்ரெட்டில் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த ரெசிபி கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட எங்கள் ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் Samayalக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.